ரசிகன் என்று மாறியாச்சு பவுடர் பூசி பூசி கூச்சம் போச்சு பிண்டம் என்னும் எலும்போடு சதை நரம்புதிரமும் அடங்கி காலையில பெருமாள் கோயில்ல இருப்பேன், மத்தியானம் முருகர் கோயில்ல இருப்பேன், சாயங்காலம் அந்த சர்ச் வாசல்ல உட்கார்ந்து இருப்பேன், நைட்டு அப்படியே சுத்திட்டு ரெஸ்ட் எடுத்துருவோம். அவ்வளவுதான், அதுக்கு மேல வேலை செய்ய மாட்டேன். பிச்சைக்காரன் தானே? பிச்சைக்காரன் சொல்லாத கேவலமா. ஐ அம் சோஷியல் ஒர்க்கர். சோஷியல் ஒர்க்கர்னு சொல்லு. அது என்ன மக்களை அங்க வச்சிட்டு இருக்க? ஆமா, இது ஏன் மக்கள் இங்க வச்சிருக்கிறேன் தெரியுமா? மக்களும் பிச்சைக்காரனும் ஒண்ணுதான். மக்கள் என்ன சொல்றாங்க? மக்களும் அதே சாமிகிட்ட தர்மம் பண்ணுங்க சாமி, தர்மம் பண்ணுங்க சாமின்னு தான் சொல்லி இருக்கிறாங்க. அதனால மக்களும் நானும் ஒண்ணுதான். லைன்ல வா, லைன்ல வா, எல்லாரும் வாங்க. சைடா வா, சைடா வா. பாப்பா அந்த வண்டி உள்ள விடு, உள்ள விடு, சைடா உள்ள விடு. யார் சார் நீங்க? நான் யாரா? இதெல்லாம் பாத்துமா யாருன்னு கேக்குறா? தெரியலையே யாரு. டேய், இந்த ஹைவேல லைனா கட்டிருப்பாங்க பாத்தியா டோல்கேட்? ஆமா, அதெல்லாம் கான்ட்ராக்ட் எடுத்து கான்ட்ராக்ட் பண்ற கான்ட்ராக்டரே நான் தான்டா. சார், டெமோக்ரஸினா முன்னாடி ஆஃப் தி பீப்பிள் பை தி பீப்பிள் ஃபார் தி பீப்பிள். இப்போலாம் எப்படி தெரியுமா ஆச்சு? ஆஃப் தி கான்ட்ராக்டர் பை தி கான்ட்ராக்டர் ஃபார் தி கான்ட்ராக்டர். எல்லாம் கான்ட்ராக்டரே தான் வேலை செஞ்சுங்க. வா வா வா, உள்ள 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 வா, ஸ்ட்ரைட்டா வா, உள்ள வா. காசு எடுப்பா, காசு எடுப்பா. வண்டி எவ்வளோ? 25 ரூபா எடுப்பா, சீர் எடு. சார் பிச்சை போடுங்க சார். சில்லற இருந்தா கொடுப்பா. சில்லற இருந்தா போடுங்க சார். இந்தா பில்லு, சீக்கிரம் குத்துட்டு வெளிய போப்பா. கொடுங்க சார். டேய், காலாங்காத்தல கடுப்பேத்துறான் பிச்சைக்காரன. ஓரமா போய் பிச்சைறா. சண்டை போடாம பார்த்தா பிச்சை எடுத்து ரெண்டு பேர் இந்தப்பா. இது பிச்சை எடுத்துப்பா. பிச்சை எடுத்துடா. பின்ன என்ன? டேய், நான் ஒரு கான்ட்ராக்டர், அவன் ஒரு பிச்சைக்காரன்டா. அவன் ரெண்டும் ஒரே தொழில். இதுல என்னப்பா இருக்கு? பிச்சை எடுத்துப்பா. டேய், எனக்கு வர வேண்டிய காசு கொடுப்பா, நான் போறேன். டேய், பிச்சைக்காரன் கால்ல கடுப்பு போடா அப்படி. ஏய், குத்துட்டு போ, போ, காசு குத்துட்டு போ. அங்கனடா முணுமுத்து, சீரம் வாடா, கியூ நிக்குதுல. யாரியா நீ? ரெட் ரோட்ல கேட் போட்டுருக்க? டேய், வாழ்க்கையில நீ டோல் கேட்டே பார்த்தது இல்லையா? இல்ல இல்ல கேக்குறேன், உண்மையாவே பார்த்தது இல்லையா? இல்ல பார்த்தது இல்ல. ஏன்னா இத்தனை பேர் காசு கட்டு வெளிய போயினுறாங்க, நீ காசு கட்டினாதான் இங்க இருந்து வெளிய போக முடியும். எது காசு கொடுக்கணும்? ஐயோ, நீ என்ன போலீஸா? இல்ல. ஆளுங்கட்சி எம்எல்ஏவா? இல்ல. ஆளுங்கட்சி எம்பியா? இல்லவே இல்ல. இல்ல அந்த மாவட்ட செயலாளரா? இல்ல. இல்ல அந்த ஒன்றிய செயலாளரா? இல்லப்பா. இல்ல அந்த வார்டு கவுன்சிலரா? இல்லவே இல்ல. அடிமட்ட தொண்டனா? இல்லப்பா. அப்புறம் என்ன மாநாடுக்கு இந்த பக்கம் வந்து பேசினேற? காசை குத்துட்டு போடா போடா. டேய் போடா. ஏமா லாரி இந்த கவுண்டர் இல்லமா, பக்கத்து கவுண்டர். போ, நல்லா பாரு, அது லாரி இல்ல, ஸ்டாண்ட் அப் காமெடி பிரியா. ஓ, வாங்க வாங்க வாங்க. எதுக்கு நிக்க வச்சீங்க? டோல் கேட் இது, குத்தாதான் நீங்க வெளிய போக முடியும். என்ன நடந்து தானப்பா வந்த? நீங்க நந்து வந்தா பரவாயில்ல, உங்க கூட வீட்டுக்காரோட வந்தீங்க. யோ, என் வீட்டுக்காரோட தானே வந்தேன். வீட்டுக்காரா இருந்தாலும் என்ன, லக்ஸரி காரா இருந்தா ஆக மொத்தம் ஒரு காரோட வந்தீங்களா? கட்டிட்டு போங்க. தெரிஞ்சிருந்தா எதிர் வீட்டுக்காரனோட வந்து. வாங்க வாங்க, கட்டிட்டு போங்க. ஐயோ, சில்லறை இல்லையா? எப்படி இதை நம்ம கலெக்ஷன் பண்றது? காலையில பார்த்த பிச்சைக்காரனாச்சு. டாய், சில்லறை இருந்தா ஒரு 2000 ரூபாய் இருக்குதாரா? என்னது டாயா? தம்பி, தம்பியா? சில்லறை ஒரு 2000 இருந்தா கொடுத்து. தம்பியா? சார், ஒரு 2000 சில்லறை. எவ்வளவு? 2000க்கா? ஆமா. 2000க்கு இல்லப்பா, 10,000க்கு தான் இருக்குது. பிச்சைக்காரனை திமிரு பாத்தியா? சார், ஒரு 2000 குத்தீங்கன்னா கியூ நிக்குது. சரி சரி சரி, இந்தா வச்சுக்கோ. தேங்க்யூ சார். சரி, இங்க வா. நீ இங்க வா, வெளில வா, வெளியில வா. என்ன வச்சுன்னுக்குற? இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியல? டோல்கேட்டு. டோல்கேட்னா என்னது? டோல்கேட்னா என்னது? நல்ல கேள்வி. கேளுடா. இந்த ரோடு எல்லாம் பாக்குற எப்படி இது? பல பலன்னு இருக்குது. நல்லா பல பலன்னு இதா? ஆமா. இதோ பாத்தியா, எனக்குன்னு ஒரு செட்டு, எனக்குன்னு ஒரு சிஸ்டம், நமக்குன்னு ஒரு ஏசி. வர வண்டிங்க கையில, ரோட்ல வர வண்டிங்க எல்லாரும் வெளியே காசு வாங்குவேன். அதை வாங்கி அழகா உள்ள போட்டுப்பேன், வெளியே அனுப்பிச்சிருவேன். அவள்தான் மக்கள்கிட்ட வாங்குற காசுல தான் இதெல்லாம் பல பலன்னு இருக்குது. ஆமா ஆமா. மக்கள்கிட்ட வாங்குற காசுல தான் இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணீங்க. ஆமா ஆமா. அப்ப அவன் ஒரு அமௌண்ட் பல்கா குத்தானே, அத என்ன பண்ணீங்க? பிச்சைக்காரா, போ போ, ஓரமா போ. சரி சரி, இங்க வா. சரி, அதெல்லாம் விடு. இந்த வேலை மட்டும் தான் பண்றீங்களா, இதுல இதுக்கு அப்புறம் ப்ராசஸ் வச்சுக்கிறீங்களா? இல்ல, இப்போ நம்ம ஸ்டார்டிங் ப்ராசஸ் இதான் போயிட்டு இருக்கு. நல்லா இந்த சென்ட்ரல் இருக்கு பாத்தீங்களா, ரயில்வே ஸ்டேஷன். சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன். ஆமா. 2 ஸ்டேஷனுக்கு நடுவுல ஒரு டோல்கேட் கட்டிட்டு இருக்கேன். ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. சார், அந்த டோல்கேட் கட்டி என்ன பண்ண போறீங்க? அதுதான் யோசிக்க வேண்டிய விஷயங்க. நான் தான் கண்டுபிடிச்சேன் அந்த இடத்த. பாத்தீங்கன்னா நிறைய கல்லுங்க எல்லாம் கொட்டி இருக்காங்க. ஒன்னும் பராமரிப்பு அந்த அளவுக்கு இல்ல அந்த இடத்துல.
இப்போ கல்லுங்கெல்லாம் கொட்டி இருந்தால் ட்ரெயின் போகிறப்ப பஞ்சர் ஆகிடும் ஆக்சுவலாக. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டோல்கேட் கட்டி அந்த கல்லுங்கெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி அந்த இடத்த ஒரு நல்ல ஒரு டெவலப்டாக ஆக்கலான்னு ஒரு விட்டா இவரு ஃப்ளைட் போறதுக்கே டோல்கேட் கட்டுவார் போல. அந்த ப்ராசஸும் இருந்துச்சு மைண்டில், அதுவும் இருந்துச்சு. ஆமாம் இருந்துச்சு. இப்போ ரீசெண்டா நம்ம பாம்பன் பாலம்ல, ஆமா பாம்பன் பாலம், அதுவே டோல்கேட்டை மாத்தியாச்சுங்க. மாத்தியாச்சா? ஆமா ஆமா ஆமா. அப்ப கப்பல்ல வசூல் பண்றீங்க? இல்ல, இப்போ வர கப்பல்லாம் வசூல் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதுல என்னன்னா, நீங்க கடலுக்கு என்ன பண்றீங்க, என்ன பராமரிச்சீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு தான் நான் எதுவும் யோசிச்சுட்டு இருக்கேன் இன்னும். அட போபா, இதெல்லாம் நமக்கு வயித்தறிச்சலா இருக்கு, நம்ம பிச்சை எடுக்கிறதுக்கே போயிடலாம். ஹலோ அரே ஓ ஹே ஹே अच्छा 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 है ओहे சார் என்ன சார் தமிழ்ல பேசுறீங்க, திடீர்னு அச்சா ஹே ஹேன்னு ஹிந்தில பேசுறீங்க? நீ கேக்குறது நியாயமான விஷயம் தான். ஆமா, தமிழ்ல பேசுவேன். ஆனா தமிழ்நாட்டுல தமிழ் எங்க வேலை செய்யறான்? எல்லா இடத்துலயும் ஹிந்திக்காரன் தானே வேலை செய்யறான். ஆமாமா, எல்லா இடத்துலயும் ஹிந்திக்காரன் தானே இருக்கறான். அதனால தான் என் தலைவங்கிட்ட லைட்டா டாக்கிங் போட்டு வந்துறேன். சார் இங்க பாருங்க, நீயும் நானும் ஒண்ணுதான், பிச்சைக்காரனும் டோல்கேட் ஒண்ணுதான்டா. எப்பறா நீயும் நானும் ஒண்ணு? ஆமா, இவன் கேட்டு போட்டு பிச்சை எடுக்கிறான், நான் கேட்டுக்கு வெளியில நின்னு பிச்சை எடுக்கிறேன். இவன் ஏசில நின்னு பிச்சை எடுக்கிறான், நான் ஓசிலே பிச்சை எடுக்கிறேன். இவன் பிச்சை காசு கூட டாக்ஸ் போடுறான், நான் அவன் ஸ்நாக்ஸ் குத்தா கூட வாங்கி போயிடுவேன். அது மட்டும் இல்ல, இவன் அவனை வழிப்பறியா பிச்சை எடுக்கிறான், நான் வழியிலே பிச்சை எடுக்கிறேன். அவனு இவன் காசு குடுத்துட்டு அவன் திட்டிட்டு போவான், எனக்கு காசு குடுத்துட்டு வாழ்த்திட்டு போவான். மொத்தத்துல பிச்சைக்காரங்களோட மோசமானவடா நீங்க. போடா பிச்சைக்கார பையல. லோகேஷ் அண்ட் அருண் ஒவ்வொரு முறையும் வந்து இந்த மாதிரி புதுமையான கான்செப்ட் கொண்டு வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து செம்மையான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க. அதே மாதிரி இந்த முறையும் வந்து உண்மையிலே எல்லாருமே சிரிச்சு என்ஜாய் பண்ணோம், செம்மையா பண்ணீங்க. ஹரி, எப்படி இருந்துச்சு உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்? ஆக்டாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க எல்லாமே. ஆக்டிங்காக வந்து ரெண்டு பேருமே அந்த டோலில் இருக்கிறவர் வந்து சூப்பராக ஒரு கவுண்டர், ஒரு ஆக்டிங்காக சூப்பராக பண்ணியிருந்தார். இவர் கான்செப்டாக சும்மா சூப்பராக இருந்தது. இல்லை, பிகினிங்லேருந்து ஒவ்வொரு வாரமும் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து மெருகேறிக்கிட்டே இருக்குன்னு கூட சொல்லலாம். ரெண்டு பேருமே வந்து செல்ல பிள்ளைகள் மாதிரி. அதான் சொல்கிறேன், யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இது சூப்பரான ஒரு ஸ்டேஜாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி நானும் நிறைய இந்த மாதிரியான ப்ரோக்ராம்லாம் பண்ணியிருக்கேன். கலைஞர் டிவியில் வந்து நானும் வந்துலாம் ஷோ பண்ணியிருக்கேன். இந்த மாதிரியா இங்கே ஒரு என்கரேஜ் பண்ணுவாங்கள்ல, இங்கே இருக்கிற என்கரேஜ் தான் நம்மளுக்கு வந்து வெளில போக கிடைக்கும். ஸோ வந்து சூப்பராக பூஸ்ட் பண்ணோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் இது நல்லா இருந்தது. தேங்க்யூ. ஒரு சூப்பரான ஒரு கமெண்ட் சொல்லியிருக்காரு அவர். ஸோ உண்மையாலுமே ஆரம்பத்துலேருந்து ஒவ்வொரு எபிசோடுக்கும் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து மெருகேறிக்கிட்டே போகுது. இன்னும் அடுத்தடுத்த லெவலில் இன்னும் வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுக்கணும்.